ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க் வந்து 100 கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுக்கு 9/12/2024 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க கேட்டிருக்காங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. தீவகாணியின் வகைகள் யாவை? செயற்கை என தொடங்கும் திருக்குறளை அடிப்படையாமல் எழுது. ஸோ அதுக்கு கீழே கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு மணி ஒலித்தது, கயல்மணி கதவை திறந்தால் கலவை வாக்கியங்களாக மாற்றுக. மரபு தொடர்களை பொருளமைந்த தொடரில் அமைத்து எழுதுக. மணக்கோட்டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வினாக்களுக்கு மட்டும் விடை அளிக்கவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வினாக்களும் நல்லா படிச்சுக்கோங்க. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. நிகழ்கலையில் ஏதேனும் ஒரு கலை பற்றி எழுதுக. அடுத்து 2x3 6. மாளாத காதல் நோயானன் போல் என்னும் தொடரில் உள்ள உவமை சுட்டும் செய்திகளை விளக்குக. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையினை அணிந்திருக்கும் மணிகளுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2x3 6. நிரல் நிறை அணியினை சான்றுடன் விளக்குக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எழுதுக. அதுக்கு கீழே முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. இறைவன் புலவன் இடைக்காணன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. ஸோ அதுக்கு கீழே வந்து பள்ளி ஆண்டு விழா மலருக்கான நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கு கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இதில் நாட்டு விழாக்கள் கொடுத்துருக்காங்க. விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு. ஸோ அதுக்கீழே நெகிழி பைகளின் தீமைகளை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு ஒரு பாராட்டு உரை ஒன்றினை எழுதுக. ஸோ அதுக்கு கீழே அழகிய சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. குறிப்புகளை பயன்படுத்தி அரசு பொருட்காட்சி என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. முன்னுரை, பொருட்காட்சி நடைபெறும் இடம், பல்வேறு அரங்குகள், பலவிதமான வணிகம், மக்கள் கூட்டம், பாரம்பரிய நிகழ்ச்சிகளை முடிவுரை. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.